வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் படைக்காட்சி படலத்தின் 3ஆம் பாகம். வன்னியிடம் ராவணன் உடனே தான் முதல் நாள் போரில் தோற்றதை கூறாமல் அவர்களின் இழிவை நோக்கியவனாய் வெட்கத்தினால் போர் செய்யாதிருந்தேன் என்று பதிலுரைத்தான். பின்பு அவன், உங்கள் விருப்பம் இதுவென்றால் இனி எனது கடமையாக போர் செய்தல் அமையும் என்றான். அப்போது புஷ்கர தீவின் மன்னனான வன்னி மாலியவானின் பேச்சை பற்றி நினைத்தான். சீதையை ராமனிடத்தில் விட்டு சமாதானம் செய்து கொள்வதே நல்லது என்று பொருள்பட அப்பேச்சு இருந்ததை உணர்ந்தான். அது வன்னிக்கு ஏற்ற செயலாக தோன்றவில்லை. இவ்வளவும் நடந்த பின் சமாதான பேச்சு எதற்கு? முதலில் அல்லவா அதனை செய்திருக்க வேண்டும். இனி செய்ய வேண்டியது வேறு அல்லவா என்று சிந்தித்தான். கடைசியாக அவன் ராவணனிடம், மாலியவான் சீதையை ராமனிடத்தில் விட்டு சமாதானம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றான். இது முதலில் செய்திருக்க வேண்டும். இப்போது செய்வது இழிவை தருவதாகும். அன்பன் இந்திரஜித்தை இனி நாங்கள் எங்கே காண்போம்? சீதையை விட்டு விட்டாலும் கொடிய போரில் விரும்பி இறந்த நமது வீரர்களை திரும்ப பெற மாட்டோம். எனவே சீதையை விட்டவர்களிடம் சமாதானம் செய்து கொள்ள வேண்டாம். அப்படி செய்தால் அவர்களிடம் போரிட பயந்து நாம் இப்படி செய்ததாக பழிப்பு நமக்கு வந்து சேரும். நமக்கு துன்பத்தை கொடுத்த பகைவர்களை குலத்தோடு அழிக்க வேண்டுவதல்லாமல் அவர்களோடு சமாதானமாக போதல் நமது பெருமைக்கு சரியில்லை, செய்யக்கூடியதும் இல்லை. இனி நமக்கு செய்ய வேண்டிய கடமை அவர்களை எதிர்த்து போரிடுதல் ஒன்றே என்று சொன்னான். வன்னியின் பேச்சை எல்லோரும் ஆமோதித்தார்கள். அந்த கணத்தில் எல்லா அரக்கர்களும் போருக்கு எழுந்தவர்களாய் ராவணனை நோக்கி, மன்னா, நீர் இங்கே இருப்பீர். நாங்கள் சென்ற அந்த மனிதர்களின் சிறிய உடலின் இரத்தத்தை குடித்து வென்று திரும்பி வருகின்றோம். அதை விட்டு தோற்று புறமிட்டு விடுவோமானால் வலிமையில்லாத அற்ப குலத்தில் பிறந்தவர்களாவோம் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார்கள். தொடரும். பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.